மண்டலம் இந்த நாளிலே சிந்தனைக்காக நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு வாலிபர்களை குறித்ததான ஒரு தலைப்பு. இந்த வாரம் வாலிபர் ஞாயிறாக ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வாலிபர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், வாலிபர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். 2 தீமோத்தேயு 4:5 இவராக போடப்பட்டிருக்கிறது. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தளி உள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்றதாக இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலே வாலிபர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாலிபர்கள் மீது ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். வாலிபர்கள் மீது ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நம்முடைய வாலிபர்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவர்களை யார் உருவாக்க வேண்டும்? வாலிபர்களை யார் உருவாக்க வேண்டும்? முதலாவதாக பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை, வாலிப பிரயாத்தில் இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றுவதற்காக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு தூக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். அதான் கரங்களை தட்டி பாடுங்கன்னு சொன்னது. ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றுவதற்காக, அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவர்களை உருவாக்க வேண்டும். ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பிள்ளைகளை நாம் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் மட்டுமல்ல, நண்பர்கள், சுற்றத்தில் இருக்கிற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அருகில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய வாலிபர்களுடைய திட்டம், ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் இருக்கிற திட்டம் நிறைவேறாமல் போகுவதற்கு அநேக காரணங்களை நாம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இப்போடைய காலகட்டத்தில் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய பெற்றோரும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அறிவில் நல்ல தேறினவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? மொபைல் வாங்கி கொடுக்குறோம். அப்படி தானே? பிள்ளைகள் அதில் என்ன செய்றாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த மொபைலில் இருக்கிற அந்த விளையாட்டுகளிலே கவனத்தை செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, வீணான ஆடம்பரமான வாழ்க்கை எப்பேற்பட்ட பிள்ளைகள், பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாக அவர்கள் வளருவதற்கு காரணம், ஆண்டுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கிறான்? வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை, வாலிப பிரயாத்திற்கிற பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நாம் வழிநடத்தும் பொழுது ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. பாருங்க, வேதத்தில் வாலிப வயசில் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டுடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கலாம். உலக பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது அநேக மிஷனரி ஊழியர்களை நாம் பார்க்கலாம். அன்னை தெரசா எல்லாம் தெரியும், அப்படிதானே? அன்னை தெரசா, அந்த அம்மா எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாருங்க, தன்னுடைய 18வது வயதில் அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தாங்க ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அது மட்டுமல்ல, எமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் தன்னுடைய 24வது வயசுல எங்க வந்தாங்க? இங்க சென்னைக்கு வந்தாங்க. இதே போல அநேகரை சொல்லி கொண்டு போகலாம். நம்முடைய பேராயர் கால்டுவெல் அவர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய வயசு எமி கார்மைக்கல் அம்மையுடைய வயசு 27 வயசுல இந்தியாவுக்கு வந்தாங்க. நம்முடைய பேராயர் கால்டுவெல் அவர்கள் 24வது வயதுல அவங்க அயர்லாந்து தேசத்திலிருந்து ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்தார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய ரேனியஸ் ஐயர் அவர்கள் குறைந்த வயதுல 24 வயதிலே வெளிநாட்டிலிருந்து ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டங்களை நிறைவேற்றினார். நினைத்து பார்க்க முடியாத அநேக நல்ல காரியங்களை ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் உருவாக்கினார். பேராயர் கால்டுவெல், ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ரேனியஸுக்கு உருவானவர் நம்ம ஏரியாவில் ஊழியம் பண்ணும்போது அநேக திருச்சபைகளை தோற்றுவித்த, அநேக பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். சமுதாயத்திலே பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் என்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்திலே வாலிப வயதில் பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திலே செய்வார் என்று வேதம் நமக்கு அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த
இவர்களை யார் உருவாக்கினார்? இந்த இப்போ மிஷினரியாக வந்தாங்கல்ல, உடனே வெளிநாட்டில் இங்கே வர முடியுமா? யார் அவங்களை உற்சாகப்படுத்தியிருப்பாங்க? நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்ல யார் சொல்லியிருப்பா? அவங்களுடைய பெற்றோர். அப்படி தானே? பெற்றோர்களை உருவாக்கியிருப்பாங்க. ஆண்டுடைய அழைப்பு இதுதான், நீ போயிட்டு வான்னு சொல்லி கடல் கடந்து வந்திருப்பாங்க. அவளை செதுக்கினார்கள், அவளை உருவாக்கினார்கள், அவர்களை கட்டமைத்தார்கள். நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு வழியை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்களை ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை செதுக்க வேண்டும். நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு வாலிபர்களாகிய நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவங்களை ஊக்கப்படுத்தணும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை ஆண்டவருக்காக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். சரி, எப்படியெல்லாம் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே ஒரு 3 வசனங்களை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு நாம் சீக்கிரம் முடித்து கொள்ளலாம். முதலாவதாக, ஆண்டுடைய திட்டம் நிறைவேறும்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக அவர்களை அழைத்து வர வேண்டும். இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பாருங்க, இதுல ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனக்கூட்டத்தில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். யார்கிட்ட கொண்டு வந்தார்? ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். இதுக்கு முன்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களை அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு போய், மறுரூப மலையில் போய் அவர் மறுரூபமானார். அவர் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டார். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கும் அந்த எண்ணம், நமக்கும் இந்த பிரசன்னம் வேண்டும் என்ற எண்ணம். அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய சீசர்களுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரே வாக்குவாதம், பயங்கர சண்டை. அது என்னன்னு கேட்கும் பொழுதுதான் அந்த பிசாசு பிடித்தனுடைய தகப்பனார் சொல்லுகிறார், என் மகனை இந்த சீசரிடத்தில் உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் என்ன செய்ய முடியல, அவர்களால் அதை குணப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அங்கே சண்டை போட்டிருக்கிற நேரத்தை விட ஜெபித்திருந்தாங்க என்ன நடந்திருக்கும்? பிசாசு ஓடி இருக்கும். சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கிறவங்களோட சீசர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். உலக பிரகாரமாக நாமும் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வரணும். அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த சீசர்களை போல என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் பண்ணுகளாய் காணப்படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் வைக்க திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் பிள்ளைகளை முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக அவர்களை அழைத்து வர வேண்டும். அது யாரோட கடமை? பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பதாக அழைத்து வர யாருடைய கடமை? வீட்டில் பெற்றோர் கடமை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கடமை. அப்படிதானே? அப்படி பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வரும் பொழுதுதான் ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்படும். சும்மா அழைத்து வராம நாம் இருந்தோம் என்றால் யாருக்கு தான் கஷ்டம்? நமக்கு தான் அது கஷ்டம். பாருங்க, ஊமையாய் பேச முடியாத பிசாசு பிடித்திருந்த மகனை ஆண்டவரிடம் அழைத்து வந்தால் அந்த ஒரு மனிதர், ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்க ஒரே சண்டை நடக்குது, நீங்க ஜெபிக்காம சண்டை போட்டுட்டு இருந்தா இப்பேற்பட்ட பிசாசு என்ன செய்யாது? பிசாசு போகாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். இதே போலதான் பெற்றோர்களாகிய நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை விட வாக்குவாதம் பண்ணுவதிலே குறியாய் இருந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆண்டுடைய திட்டமும் நிறைவேற்றப்பட மாட்டாது. அப்போ ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்படணும்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சமூகத்தில் அழைத்து வரணும். பிள்ளைகள் வராது. நம்மளும் அப்படி தான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். அப்படி தானே? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே ஆலயத்தில் போய் இருப்பதே ஒரு போர் அடிக்கிற ஒரு காரியம். அந்த நாட்களில்
பெற்றோர்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த மனிதரை பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தை அழைத்து வந்தார். அவங்க வாக்குவாதம் பண்ணதை கண்ட ஆண்டவர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வாக்குவாதத்தை விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை முதலாவது அழைத்து வர வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகள் அழைத்து வரணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆசைப்பட்டோம், எத்தனை பேருக்கு நடக்காமல் போகுது. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சமூகத்தை அழைத்து வருவதற்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் பிரயுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ முதலாவது நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் அழைச்சிட்டு வரணும். எங்கே ஆராதனை, நம்முடைய ஆலயத்தில் எப்போலாம் ஆராதனை நடக்கும், அப்பெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம மட்டும் வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வரும். எங்கே வாலிப முகாம், வாலிப கூடுகை எங்கெல்லாம் நடக்குது, அங்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை உற்சாகமாய் அனுப்பி வைக்கணும். வாலிப கூடுகை, வாலிப முகாம், இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து அனுப்பி வைக்க வேண்டும் பெற்றோர்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்க திட்டம் நிறைவேறும். அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் பேர் வாங்கினவர்களாய் வளர வளர யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்கும்? பெற்றோர்களாக நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் பேர் வாங்குவதை, பெருமைப்படுத்தப்படுவதை நம்முடைய கண்கள் காணணும். ஆணுடைய திட்டம் நிறைவேறணும்னா நம்முடைய பிள்ளைகளை ஆணுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அழைச்சி வரணும். அப்படி அழைச்சி வரும் பொழுது அந்த பிள்ளைகள் வளர 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 என்ன செய்வாங்க? எது தவறு, எது சரியானது என்று அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஏதாவது ஒரு வசனம், ஆண்டவர் ஏதாவது வார்த்தையை கொண்டு பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசுவார். கால்கள் தவறாக நடக்கும் பொழுது கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த யோசேப் என்கிற ஒரு மனிதனை நாம் வாலிபனை பார்க்கிறோம். பாருங்க, சிறு வயது முதல் 12 வயசுல சொப்பனத்தை கண்டான். ஆண்டவருடைய பிரசனம் அவன்கிட்ட இருந்துச்சு. பாருங்க, அந்த 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது போத்திபார் அரண்மனையில் இருக்கிறாரு. அப்போ போத்திபாருடைய அரண்மனையில் ஒரு தவறுதான ஒரு சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்தவனாக அவன் என்ன செஞ்சான்? அந்த தவறை அவன் செய்யலை. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனாலும் என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு பயந்தவனாய் அந்த தவறு செய்யாதபடி தண்டனையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. யோசேப்பை கொண்டாரு, என்ன செஞ்சாரு? ஆண்டவர் பெரிய அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். அப்படித்தானே? பஞ்ச காலத்தில் காப்பாற்றினார். அப்போ அவர் சிறு வயது முதல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவன் இருந்ததுனால வாலிப வயசில் எது தவறு, எது சரியானது என்று அவன் தெரிந்தெடுத்து கொண்டான். போர்த்திபார் அரண்மனையில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று உலக மக்கள் நம்ம நினைக்கலாம். அப்படித்தானே? ஒரு சந்தர்ப்பம். ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்த அந்த யோசேப்பு அதிலிருந்து என்ன செஞ்சான்? தன்னை காத்து கொண்டான். நம்முடைய பிள்ளைகளும் வளர வளர இந்த சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேட்டில் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த சமுதாய சீர்கேட்டில் நம்முடைய பிள்ளைகளும் சிக்கிடக்கூடாது என்று நாம் என்ன செய்யணும்? அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை அன்றுக்குள்ளாக வழி நடத்தணும். அவர் பிள்ளைகள் வளர வளர அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை அவர்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். முதலாவதாக ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வரணும். ரெண்டாவது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆண்டுடைய திட்டம் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகளுக்கு அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அப்படி ஃபுல்லாக 24 வரை வாசித்தோம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன்
விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். சரி பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் வைத்துக்க திட்டம் நிறைவேறணும்னா பெற்றோர்களாகிய நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அவிசுவாசம். இது எப்படி நடக்கும்? எப்படி என் பிள்ளைய மாற்ற போகிறேன்? என் பிள்ளை எப்படி மாறுவான்? அவனுடைய மனநிலை எப்படி மாறும்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அந்த ஊமையாய் இருந்த அந்த வியாதி உள்ளவனை ஆண்டு சமூகத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க தகப்பனார். பாருங்க, இது எந்த வயசுலேருந்து இருக்குன்னு கேட்கும் பொழுது சிறு வயது முதல் அந்த இது அவன்கிட்ட இருக்குது. சிறு வயது முதலே என் பிள்ளைகள்கிட்ட இப்படி ஒரு தவறான குணம் இருக்கிறதே. நல்லா கோவப்படுவான், நல்லா சண்டை போடுவான் அப்படின்னு அநேக பெற்றோர்கள் என்ன செய்யலாம்? அநேகர் வருத்தப்படலாம். என் பிள்ளை வளர வளர என்ன செய்ய போகிறானோ, அவனுடைய சுபாவம் மாறவே இல்லையே, மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம் கற்றுத்தருகிறது. நம்முடைய பிள்ளைகள் இதிலிருந்து வெளிப்பட முடியாது. அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை. முதலாவது கீழ்ப்படியாமை இருந்தால் என்னது? ஒரு பெரிய தவறு. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியணும். அதை தொடர்ந்து அவர்கள் அநேக காரியங்களை பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படியாமல் தான் அநேக பாவங்களை செய்வாங்க. அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல? அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. அந்த வியாதிப்பட்ட அந்த மகன் தகப்பனாட்ட ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அவிசுவாசம் நீங்குவதற்கா? அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி அந்த வசனத்தை பாருங்க, 24ஆம் வசனத்தில் அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, அவிசுவாசம் நீங்கணும், என்னுடைய அவிசுவாசம் நீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அவன் சத்தமிட்டு அழுதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நிலைமை மாறாது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படிதான் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அவனுடைய சமூகத்தில் அழைத்துட்டு வாங்க. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்ன செய்வார் ஆண்டவர்? எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் பேச முடியாத ஊமையனாய், அதை அநேக பாவங்களை செய்து நம்முடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நம்ம கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன வேதனையாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்ட பெரிய மாற்றத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும் என்று வசனம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாமே ஆகும். இப்போ நம்முடைய அவிசுவாசம் நம்மை விட்டு என்ன செய்யணும்? நீங்கி போகணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான திட்டம் நிறைவேறப்பட வேணும்னா முதலாவது பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் அழைச்சிட்டு வரணும். ஒவ்வொரு ஆராதனை வேலையிலும் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வரணும். அது எல்லா பெற்றோருக்குமே விழுந்த கடமை. அவனை அழைச்சி அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய? அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுகிறாரு, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவன் சத்தமிட்டு அழுதான். நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலமும் சிறப்பாக மாற்றும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவன் பிள்ளைய மாற்றுவார். கடைசியாக பார்க்கும் பொழுது அவனை பாருங்க, 26 27ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சிடும். பாருங்க, அவன் செத்தவன் போல் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். பாருங்க, சமுதாய சீர்கட்டினால எத்தனை பிள்ளைகள் மரித்த நிலைமையில, நம்ம மரித்து போனவர்கள் நம்ம பேசினா மறுபேச்சு நினைச்சு பேச மாட்டாங்க. அப்படி தானே? என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? காது கேட்காது. என்ன சொன்னாலும் காது கேட்காது. நம்ம எதை கொண்டு காட்ட அவங்களுடைய கண்ணிலையும் பார்வை இருக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இப்படி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? இந்த சமுதாயத்தில் சீர்கெட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செத்து போயிட்டான் என்று மற்றவர் சொல்லத்தக்கதாக அவன் செத்தன் போல கிடந்தான். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டு நினைச்சார், அவனுடைய கையை பிடித்து தூக்கினார். அவன் உடனே என்ன செஞ்சான்? எழுந்திருந்தான் சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளையும் அவனுடைய சமூகத்தில் நம்ம அழைச்சிட்டு வரும்போது அவன் உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவமான வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அழைத்து வரும்போது ஆண்டு என்ன செய்வார்? அவருடைய கையை பிடித்து
தூக்குவார். அவன் எந்த பாவத்துல சிறு வயது முதல் அதை விட முடியாத பாவத்துல வாழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் நினைச்சுவாரு, அவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த சமுதாயத்துல மாற்றம் வரணும், இல்லை நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய நிலைமை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்தில் அழைச்சி வரணும். அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படணும்னா பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும்? அவனுடைய சமூகத்தில் பிள்ளைகள் என்ன செய்யணும்? அழைத்து வரணும். அப்படித்தானே? சர்ச்சுக்கு வந்தா அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி மொபைல் ஃபோனை வீட்டில் கொடுத்துட்டு எத்தனை பேர் நம்ம அங்கே வந்துடுதோம்? பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு மொபைலை ஒரு கேமை பார்த்துட்டுன்னு சொல்லி அநேகரம் அப்படி வந்துடுதோம். அநேக வீடுகளில் அப்படி தான் நடக்குது. சிறு வயது முதல் நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை அதுக்கு அடிமையாக்குகிறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்க, இவனுக்கு எந்த வயதுலேருந்து இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது, சிறு வயது முதல் இவன் இப்பேற்பட்ட வியாதியில் பிடிக்கப்பட்டு இருக்கிறான். சிறு வயது முதல் அவன் கோபக்காரனாகவே இருக்கிறான். சிறு வயது முதல் அவன் எதிர்த்து பேசுகிறானாவே இருக்கிறான். சிறு வயது முதல் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டான். அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லி அநேக பெற்றோர்கள் கவலைப்படலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அழைத்துட்டு வரும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் கரங்களை பற்றி நினைச்சுவாரு, தூக்கி நிறுத்துவார். பாவமான காரியங்களை இந்த பிள்ளைகளை விடுதலை செய்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் நினைச்சுவாரு, சிறப்பாய் மாற்றி தருவார். தானியேல் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தானியேல் அவருடைய நண்பர்கள்லாம் நினைச்சங்க அடிமையாகி அழைத்து வரப்படுகிறார்கள். அங்கே அரண்மனையில் அவர்களுக்கு என்று தனியாக போஜனம் கொடுக்கப்படுகிறது. அப்படித்தானே? ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த போஜனத்தை அவங்க என்ன செய்யலை? சாப்பிடலை. சாதாரணமாக பருப்பு காய்கறிகளை கொண்டு எங்களுக்கு உணவு கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. பாருங்க, ஆண்டோடைய திட்டம். அடிமையாய் போன இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? அதிபராக என்ன செய்யாங்க? உயர்த்தப்பட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளும் அநேக காரியங்களில் அடிமைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்படணும். நாம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்தில் அழைத்து வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை அழைத்து வருவது மட்டுமல்ல, எங்கெல்லாம் வாலிபர் முகாம் ஆராதனை நடைபெறும் அங்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். சிறு வயது முதல் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய? நம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவார். சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை, திருச்சபையில் பெரிய எழுப்புதலை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வரணும். திருச்சபையில் எழுப்புதல் வரணும். நம்முடைய வீட்டில் நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை அழைத்துட்டு வருவோம். ஏன்னா வாலிபர்கள் எதுக்கு பிறந்தவர்கள்? சோதிக்க பிறந்தவர்களா, சாதிக்க பிறந்தவர்களா? இப்போ இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களை சோதிக்க பிறந்தவர்கள். அப்படித்தானே? வாலிபர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். எந்த வாலிபர்களும் சோதிக்க பிறக்கல, எல்லாரும் சாதிக்க பிறந்தவர்கள். அந்த பிள்ளைகளை உருவாக்குவது யாருடைய கடமை? பெற்றோராகிய நமது கடமை. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையில் அங்கத்தினுடைய கடமை. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை கொண்டு ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுடைய கடமை. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவனுடைய சமூகத்தில் அழைச்சிட்டு வரணும். அப்படித்தானே? அவனுடைய சமூகத்தில் அழைச்சிட்டு வரணும். நம்முடைய இருக்கிற அவிசுவாசம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். என் பிள்ளை தேறிக்கிடாதுங்கிற அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆணுடைய சமூகத்தில் அழைச்சிட்டு வந்தால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வேணும். பாருங்க, அந்த வாய் பேச முடியாத பேய் பிடித்திருந்த அந்த மகனை அழைத்து வந்தார். இந்த அவிசுவாசத்தோடு தான் வந்திருந்தார். ஆண்டவர்கிட்ட அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் சொன்னார். விசுவாசித்தால் எல்லாமே ஆகும் சொன்ன உடனே விசுவாசித்தார். அந்த வியாதி என்ன செஞ்சது? அந்த பேய் அந்த மனிதனை விட்டு ஓடிச்சு. அங்கே சுகத்தை கொடுத்தார். பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டத்தை நிறைவேற்றினார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவோம், அவளை செதுக்குவோம், நல்ல பாதைகளை அவளை தயார்படுத்தி கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை என்ன கரங்களை பிடித்து தூக்கி சமுதாயத்தில் உயர்த்தி அவர்கள் மூலமாக திருச்சபையிலையும் நம்முடைய வீட்டில் நம்முடைய சமுதாயத்திலும் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்வோம். பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
பலப்படுத்துவாராக. ஆமேன்.